ஸோ டிசம்பர் 2024ல 2B நம்ம பார்க்க போறோம். Computech Limited is considering to acquire an additional computer to supplement its timeshare computer services to its client. ஸோ நீங்க அடிஷனல் கம்ப்யூட்டர் வாங்கணும்னு பாக்குறீங்க. நமக்கு டூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர் ஃபார் 22 lakhs. 22 lakhs கொடுத்து பர்ச்சேஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஆப்ஷன், இந்த கம்ப்யூட்டரை லீஸ்ல வாங்கலாம் ஃபார் 5 lakhs ஆனுவல் லீஸ் ரெண்ட் பிளஸ் 10% ஆஃப் gross time share service revenue அப்படின்னு சொல்லலாம். So the agreement also requires an additional payment of 6 lakhs at the end of third year. Lease rents are payable at the year end and the computer reverts to the lessor after the contract period அப்படி சொல்லிருக்காங்க. ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது, தேர்ட் இயர் எண்ட்ல நீங்க அடிஷ்னலா வந்துட்டு 6 lakhs பே பண்றோம். ஸோ பிளஸ் இங்க கிராஸ் டைம் ஷேர் சர்வீஸ் ரெவன்யூன்ட்டு ஒன்று கொடுக்குறீங்க. அதாவது லீஸ் ரெண்ட்டை 5 lakhs பிளஸ் என்னோட ரெவன்யூல ஐ எம் கோயிங் டு ஷேர் 10%. அது இல்லாம தேர்ட் இயர் எண்டில் 6 lakhs நம்ம பே பண்றோம். ஸோ லம்சம் பேமெண்ட் ஒன்று நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க த கம்பெனி எஸ்டிமேட்ஸ் த கம்ப்யூட்டர் அண்டர் ரெவ்யூ வில் பி ஒர்த் 10 lakhs at the end of the third year. ஸோ தேர்ட் இயர் எண்ட்ல எனக்கு 10 lakhs வரும். இந்த 10 lakhs வந்துட்டு நான் பாரோ பண்ணாதான் ஐ வில் பி கெட்டிங் தி சால்வேஜ் வேல்யூ. லீஸிங்க்கு இந்த சால்வேஜ் வேல்யூ வராது. ஏன்னா ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் தட் அசெட் டு இந்த லீஸுக்கு வாங்கணும் இல்லையா, அவர்கிட்டயே நம்ம குத்துருவோம். ஸோ அந்த லெசா கிட்டயே நம்ம குத்துருவோம். ஸோ திஸ் 10 lakhs will be applicable for the first option. If I am purchasing the computer, I can resell it. ஸோ எனக்கு இது ரீசேல் வேல்யூ கிடைச்சிரும். ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனுவல் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் லீஸ் ரெண்ட் ஆஃப் computer or estimated 9 lakh with an additional 1 lakh for startup and training cost at the beginning of the first year. So operating cost எல்லாமே it is ignorable because நான் லீஸா வாங்கினாலும் சரி பாரோ பண்ணாலும் சரி this 9 lakhs additional 1 lakh I am going to incur. ஸோ அதனால என்னோட டெசிஷன் மாற போறது இல்லை. இப்போ லீஸுக்காக எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்துச்சு அப்படின்னா என்னோட கம்ப்யூட்டேஷன்ல எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் இக்னோர் பண்ணிக்கலாம். த காஸ்ட் ஆர் டு பி borne by the lessee obviously. Your company will borrow at 16% interest to finance the acquisition of the computer. So interest rate வந்துட்டு எவ்வளோ 16% சொல்லியிருக்காங்க. ஸோ ரீபேமெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் அக்கார்டிங் டு த ஃபாலோயிங் ஸ்கெடியூல். ஸோ இதே நான் பாரோ பண்ணேன்னா எந்த மாதிரி நான் ரீபே பண்றேன்ட்டு குத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் குத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் குத்துட்டாங்க. ஸோ த கம்பெனி யூசஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் டு டெப்ரிசியேட் இட் அசட், பேஸ் 50% டேக்ஸ் ஆன் இட்ஸ் இன்கம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு 50% டேக்ஸ், ஸோ 8% டிஸ்கவுண்ட் ரேட் என்ன, 16% டிஸ்கவுண்ட் ரேட் என்னன்னு குத்துட்டாங்க. Assess the net present value of cash outflows of two alternate options. ரெண்டு ஆல்டர்னேட்டுக்கும் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ என்ன. ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு மெயினா 6 marks இருக்கும். ஸோ அட்வைஸ் கம்ப்யூட்டேக் வெதர் தே ஷுட் கோ அஹெட் வித் லீசிங் ஆர் பர்ச்சேசிங். இந்த அட்வைஸுக்கு யூ வில் பி ஹேவிங் 1 mark. ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு லீசிங்க்கு தான் இங்க நிறைய கால்குலேஷன் இருக்கு அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் மேஜர் மார்க்ஸ் ஃபார் லீசிங். ஸோ ஸ்டெப் மார்க்ஸ் உங்களுக்கு அப்பதான் அவார்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இங்க வந்துட்டு borrow பண்றச்சே they have given principal குத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் குத்துட்டாங்க. ஒன்லி திங் இஸ் we need to calculate டாக்ஸ் சேவிங் கால்குலேட் பண்ணணும் இல்லையா. இன்ட்ரெஸ்டோட டாக்ஸ் சேவிங், டெப்ரிசியேஷனோட டாக்ஸ் சேவிங் எல்லாமே கால்குலேட் பண்ணி we want to arrive present value. ஸோ அது மட்டும்தான். ஸோ இதே லீஸ் ரெண்டல்ஸ்ல நம்ம we need to calculate அந்த 10% எவ்வளோ, லம்சம் எவ்வளோ, அந்த இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் லீஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இயர் 1, 2 and 3. ஸோ இப்போ இங்க ரெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு கொஸ்டின்ல லீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லீஸ் ரெண்ட் 5 lakh per annum இல்லையா. ஸோ லீஸ் ரெண்ட் வந்துட்டு எனக்கு 5 lakhs தான். ஸோ இதுல வந்துட்டு 10% வந்துட்டு நான் ரெவன்யூ ஷேர் பே பண்றேன். ஸோ ரெவன்யூல 10%, தட் இஸ் இங்க எனக்கு ரெவன்யூ எவ்வளோ 22,50,000 இருக்கு. அப்ப அதுல 10%, தட் இஸ் 2,25,000 எனக்கு இங்க வரும்.
இங்க 2,50,000, that is 25 lakhs into 10%. இங்க 27.5 இருக்கு, that is 2 into 10%, 2,75,000. ஸோ இதுதான் என்னோட கிராஸ் டைம் பேசிஸ்ல ஷேர் சர்வீஸ் ரெவன்யூல 10%. ஃபைன். இப்போ லம்சம் பேமெண்ட் ஒன்று பண்றோம். எவ்வளோ லம்சம் பேமெண்ட் தேர்ட் இயர்ல 6 lakhs நம்ம பே பண்றோம். ஸோ அப்போ என்னோட டோட்டல் லீஸ் ரெண்டல்ஸ் வந்துட்டு 7,25,000, 7,50,000 அண்ட் 13,75,000. இதுதான் என்னோட லீஸ் பேமெண்ட். இப்போ எனக்கு இதுல டாக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 35% இல்லையா? மை டாக்ஸஸ் 50%. ஸோ என்னோட டாக்ஸ் போக 7,25,000 மைனஸ் திஸ் டாக்ஸ் 3,62,500. இல்லைன்னா நீங்க இங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஆஃப்டர் டாக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஆஃப்டர் டாக்ஸ். நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் இந்த டாக்ஸை கண்டுபிடிச்சு ரெடியூஸ் பண்றதுக்கு பதிலாக ஆஃப்டர் டாக்ஸ் ரிட்டர்ஸ் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 40% டாக்ஸ்னா ஆஃப்டர் டாக்ஸ் வில் பி 60%. ஸோ நீங்க அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட ஆஃப்டர் டாக்ஸா இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் எனக்கு தேவை. ஸோ இங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? கம்பெனி இஸ் borrowing at 16% இல்லையா? ஸோ 50% டேக்ஸ் போக மை இது வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வில் பி 8% இருக்கும். ஸோ 8%ஓட டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் நான் அப்ளை பண்ணோம். தட் இஸ் 0.926, 0.857. இங்க வந்துட்டு நான் ஆன்விட்டி அப்ளை பண்ண முடியாது, பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு இயருக்கும் எனக்கு கேஷ் ஃப்ளோஸ் மாறுது. ஸோ ஆன்விட்டி ஐ கான்ட் அப்ளை. 0.794. ஸோ அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் cash flows. So 3,62,500 into 0.926. So என்னோட டோட்டலா பாத்தீங்கன்னா I will be getting 12,02,925. ஸோ இதுதான் எனக்கு லீஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நான் borrowingக்கு வரேன். ஸோ borrowing பொறுத்தவரைக்கும் they itself given எவ்வளோ பிரின்சிபல் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளோ பே பண்றேன்? 5 lakhs, 8,50,000, again 8,50,000. ஸோ என்னோட காஸ்ட் கரெக்டா இந்த 22 lakhs மேட்ச் ஆகுதா? ஸோ அது ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனுக்கு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ஏதாவது மிஸ் பண்றீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் கண்டுபிடிக்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் 3,52,272, 136. 3,52,000, 2,72,000 and 1,36,000. Fine. ஸோ அப்போ இதுதான் என்னோட கேஷ் ஃப்ளோஸ். இப்போ எனக்கு டெப்ரிசியேஷன் வேணும். ஸோ டெப்ரிசியேஷன் இங்கே எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணிக்குவோம்? திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு. ரெசிடியூ வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க எனக்கு? மை ரெசிடியூ வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் இஸ் 10 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னோட டெப்ரிசியேஷன் நான் கேல்குலேட் பண்ணுறேன். ஸோ டெப்ரிசியேஷன் இஸ் 22 lakhs மைனஸ் 10 lakhs. ஸோ அப்போ எனக்கு 12 lakhs வரும் டிவைட் பை 3. அப்போ பர் இயருக்கு எனக்கு 4 lakhs வில் பி மை டெப்ரிசியேஷன். ஸோ இப்போ இங்கே எனக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் 50%, இன்ட்ரெஸ்ட்லையும் சரி டெப்ரிசியேஷன்லையும் சரி அட் 50%. கரெக்டா?
that is 352 plus 4 lakhs 50% வந்துட்டு எனக்கு டேக்ஸ் சேவ் ஆகுது. இப்போ இங்க எனக்கு கேஷ் அவுட்ஃப்ளோஸ் நான் கால்குலேட் பண்றேன். ஸோ கேஷ் அவுட்ஃப்ளோஸ் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க? மை பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் இந்த டேக்ஸ் சேவிங். ஸோ திஸ் வில் பி மை கேஷ் அவுட்ஃப்ளோஸ். மை ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ இங்க ப்ரெசன்ட் வேல்யூ வில் பி அட் 8% ஒன்லி. இந்த இடத்துல 8% தான் வரும். ஸோ என்னோட ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டரால நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ். ஸோ இப்போ இங்க தேர்ட் இயர்ல சால்வேஜ் வேல்யூ ஒரு 10 lakhs வருது இல்லையா? ஸோ 10 lakhsக்கு ஆனுவல் ஃபேக்டர் 0.794 தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு 8,90,000 எனக்கு வருது. ஸோ இது கிளியரா இருக்கா? எனி டவுட்? ஸோ இங்க வந்துட்டு எனக்கு டேக்ஸ் வராது பிகாஸ் மை புக் வேல்யூ, அதாவது ரெசிஸ்டர் வேல்யூல ஐ ஆம் நாட் கால்குலேட்டிங் டேக்ஸ் பிகாஸ் மை புக் வேல்யூ அண்ட் மை ரீசேல் வேல்யூ ஆர் சேம். ஸோ இங்க எனக்கு டேக்ஸ் வராது. ஸோ எனக்கு 8,90,000 எனக்கு வருது. வேறஸ் நான் லீஸ்ல வாங்கினேன்னா ஐ எம் கோயிங் டு பே 12 lakhs. ஸோ அப்போ borrowing தான் இங்க பெஸ்ட். ஸோ borrowing இஸ் பெட்டர். ஸோ அதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு இதுதான் என்னோட ஆன்சரு. தட் இஸ் இந்த 8,90,000 borrow பண்ணா இங்க வந்துட்டு 12,02,000. ஸோ செகண்ட் பாயிண்ட் அட்வைஸ் கேட்டுக்காங்க. ஸோ இட் இஸ் அட்வைஸ் டு borrow the computer.